அபிக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் சூப்பராக நடக்குது. அபியும் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. கீழே ராகவ் உட்காந்து ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கிறாரு. ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுக்க வரும்போது கையை பிடிச்சிடறாரு. இதை பார்த்து அபியும் ஷாக் ஆயிடுறாங்க. கையை விட்டுட்டு வேகமாக போயிடுறாரு. இப்போயாவது நீ சொல்லுடா அவன் மனசில் உள்ளதுன்னு அவன் மனசாட்சி வந்து பேசிக்கிட்டே இருக்குது. ஆனால் ராகவ் சொல்லாமலே வெளியில் போயிடுவார். மறுநாள் ஆயிடுது. வேகமாக கல்யாண வேலைலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. பயங்கரமாக அப்பவும் கிளம்பி வந்து ராகவ் அமைதியாகவே தான் நின்றுட்டுருக்காரு. அடுத்த வாரம் மேரேஜ் ஆக போது ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாரு, கட்டவும் போகிறாங்க. அபி அதை தலை குனிஞ்சு வாங்கவும் செய்கிறாங்க. ஆனாலும் ராகவ் வந்து அமைதியாகவே நிற்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு பார்த்தா திடீர்னு மேரேஜ் முடிகிற மாதிரி காட்டுறாங்க. ராகவ் வந்து அமைதியாக பழைய நினைவுகளை நினச்சி பார்த்துக்கிட்டே தான் நிற்கிறாரே தவிர எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அக்னி சாட்சியாக சுற்றி வந்துடுறாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.